தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரி முதல்வர்களின் நியமன அரசாணை இன்று இரவுக்குள் பிறப்பிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை கிண்டியில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியவற்றை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் காணலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த 2-3 மாதங்களில், அதாவது பணி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள் அவர்களுக்கு பதிலாக கல்லூரி முதல்வர்களை நியமிக்க வேண்டும். 5 மணிக்கு அவர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள் என்றால், பணி ஓய்வு பெறுகிற போதே 4:55க்கு இன்னொரு முதல்வர் வந்து அந்த கல்லூரியில் பொறுப்பேற்றுக் கொள்வார். அந்த கல்லூரியிலேயே சீனியர் யாருன்னு பார்த்து முதல்வர் தகுதிக்குரிய ஒருவர் தான் அந்த இடத்துல நியமிச்சுட்டு அவங்க கையில் இன்சார்ஜி கொடுத்துட்டு வெளில போவாங்க. இது நியதி, அந்த வகையில் தான் இருக்கிறது. காலி இடங்கள் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. பொறுப்பு முதல்வர்கள் என்னைக்கு அவங்க வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அன்றைக்கே வேறு ஒரு முதல்வரும் வருகிறார். என்றாலும் கூட ஒரு நிரந்தர முதல்வர் போடணும். அதுக்கு வந்து ஒரு பேனல் ரெடி பண்ணோம். 26 முதல்வர்களுடனான ஒரு பேனல் ரெடி பண்ணோம். அதுக்கான தகுதி, கல்வி, அவங்களுடைய பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பயிற்றுவித்த காலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கல்லூரி முதல்வருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் பேனல் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி பேனல் ரெடி பண்ணாங்க 26 பேருக்கு. ஆக 26 பேருடைய அந்த பேனல் என்பது இன்னைக்கு அப்ரூவல் ஆகிடும். இந்த ஓரிரு மாத கால இந்த இடைவெளிக்கு காரணம், அது ஒரு 2 பேர் நீதிமன்றத்திற்கு சென்றது. நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றே அந்த இடங்கள் பூர்த்தி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும். அவர் பொதுவாக இந்த பீரியாடிக்கலி செக்கப்பு அதுக்காக போயிருக்காருங்க. அதாவது இன்றைக்கி காலையில் போயிருக்கணும். காலையில் போனால் வெறும் வயிற்றோடு போகணும், எம்டி ஸ்டமக்கோடு போகணும். எம்டி ஸ்டமக்கோட காலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆகிருக்காரு. காலையில் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் வீடு திரும்புவார். பீரியாடிக்கலி செக்கப் தான்.